ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நேத்து வீடியோ நான் போஸ்ட் பண்ண உடனே எனக்கு இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா அவ்ளோ டிஎம்ஸ். நிறைய பேரு, மதன் என்ன நீ பாட்டுக்கு எல்லாம் நின்றுச்சுன்னு சொல்ற, ஆனா பாரு எங்க ஊர் மேல குண்டுகளா விழுந்துட்டு இருக்குது. இன்னைக்கு கூட இவ்ளோ ட்ரோன்ஸ் வந்துச்சு, இன்னைக்கு கூட இவ்ளோ குண்டு விழுந்துச்சு, என் வீட்ல சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மிடில் ஈஸ்ட்ல இருந்து எனக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலா நேத்து நைட் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு ஃபுல்லா இன்க்ளூடிங் நம்ம சேனல் எல்லாருமே இருந்துகிட்டு அப்பாடா போர் நின்றுச்சுன்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கப்போ, குறுக்க இந்த கௌஷிக் வந்தா என்ன பண்ணுவீங்கங்கிற மாதிரி குறுக்க வந்து இஸ்ரேல் ஓடி வந்திருக்குது. இஸ்ரேல் ஓடி வந்து நேத்திக்கு ஒரு நாள் மட்டும் ஜஸ்ட் 24 ஹவர்ஸ்ல 250 மக்களை வந்து கொன்னு குவிச்சிருக்குது. 250 பேரை கொன்னு குவிச்சிருக்குது. 1100 பேருக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்குது. கை போய் காலு போய் என்னலாமோ 1100 பேர். ஓகேவா? இது எல்லாத்தையுமே இஸ்ரேல் நேத்திக்கு பண்ணியிருக்குது. அண்ட் உங்களுக்கு டவுட் இருக்கும், மதன் போர் நின்றுச்சுன்னு ஈரானும் ஒத்துக்கிட்டாங்க, அமெரிக்காவும் ஒத்துக்கிட்டாங்க, இஸ்ரேல் ஏன் இவ்ளோ பெரிய தாக்குதல பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் அதுக்கு கொடுக்கிற பதில், நாங்க ஒத்துக்கலையே, அமெரிக்காவும் ஈரானும் தான் ஒத்துக்கிட்டாங்க, நாங்க எப்போ போரை நிறுத்துறோம்னு சொன்னோம், எங்க போர் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்றாங்க. அண்ட் அமெரிக்கா அதுக்கு ஜால்ரா போட்டு, ஆமா இஸ்ரேலோட போர் கண்டினியூ ஆகும், அவங்க தான் டீல்லே இல்லங்கிறதையே அமெரிக்காவும் சொல்றாங்க. மறுபடியும் உலகமே பார்த்துட்டு இருக்கப்போ, கண்ணு விழிச்சு பார்த்துட்டு இருக்கப்போ, ஒரு விஷயத்துக்கு எல்லாத்தையும் அக்ரி பண்ண வச்சுக்கிட்டு அதே ரூல்ஸ் அவங்களே உடைச்சிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். அண்ட் இட் இஸ் தி வர்ஸ்ட் டே, ஒன் ஆஃப் தி வர்ஸ்ட் டேஸ் ஆஃப் திஸ் வார். ஏன்னா 250 பீப்பிள் 24 மணி நேரத்துல இறந்து போயிருக்காங்க. பொதுமக்கள், சாதாரண பொதுமக்கள், வயசான பாட்டி தாத்தா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த அரப் பீப்பிள், சாதாரண அரபிய மக்கள் வந்து 250 பேர் இறந்து போயிருக்காங்க. 1100 பேர் கை கால் இழந்து அடிபட்டு என்னெல்லாமோ சிக்கல்களுக்குள்ள காயங்கள் ஏற்பட்டு கிடக்குறாங்க. இந்த நிலைமைக்கு இஸ்ரேல் மறுபடியும் இந்த போரை நிறுத்தாம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கு. இது எங்க போய் முடிய போகுது, எதுக்காக இதை இஸ்ரேல் பண்றாங்க, என்ன சொல்லி நியாயப்படுத்துறாங்க, எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நான் டெய்லி மேக் பண்ணக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இல்லனா வீடியோ உங்களுக்கு வந்து சேராது. நான் டெய்லி போஸ்ட் பண்ணிடுவேன். பட் யூடியூபோட அல்கோரிதம் வந்து இங்க ஒரு நிமிஷத்துக்கு ஆயிரக்கணக்கான வீடியோஸ் அப்லோட் ஆயிட்டு இருக்குது. அதுல பெஸ்ட்டா உங்ககிட்ட வந்து கொடுக்கணும். நீங்க எதை பாப்பீங்களோ அதை வந்து கொடுக்கணும். நீங்க இத பாப்பீங்கன்னு அவங்களுக்கு தெரியணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அது முடியும். அப்பனா தான் அல்கோரிதம் உங்ககிட்ட வந்து வீடியோவை சேர்க்கும். எனிவே, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான் வந்து இங்க மிடில் ஈஸ்ட்ல பண்ண ஒரு மிகப்பெரிய வேலை என்னன்னா, நிறைய கண்ட்ரீஸ்ல ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகளை வந்து ஈரான் உருவாக்கி வச்சிருக்காங்க லாஸ்ட் 40 இயர்ஸாவே. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் டைரக்டா பார்டரே கிடையாது. சோ ஈரான் வந்து இஸ்ரேல் எதிர்க்கிறதுக்கு ரொம்ப நாளா ஈரான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இஸ்ரேலை சுத்தி இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல வந்து ஈரானுக்கு ஃபேவரபிளா நிறைய அமைப்புகளை உருவாக்கி வச்சிட்டாங்க. ஓகேவா? அப்படி சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஹெஸ்போலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்பு வந்து இஸ்ரேலுக்கு மேல இருக்கக்கூடிய லெபனான் அப்படிங்கிற கண்ட்ரில இருக்குது. எப்படி வந்து பலஸ்தீன்ல ஹமாஸ் இருக்கோ அந்த மாதிரி லெபனான்ல வந்து ஹெஸ்போலா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த ஹெஸ்போலா அமைப்பு வந்து அங்க ஒரு அரசியல் கட்சி கூட. ஓகேவா? இப்போ எப்படி நம்ம ஊர்ல வந்து திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா அப்படிலாம் நிறைய அரசியல் கட்சிகள் இருக்குது. அந்த மாதிரி லெபனான்ல ஹெஸ்போலாங்கிறது ஒரு அரசியல் கட்சியும், ஒரு மூவ்மெண்ட்டும், அவங்களே வந்து ஆயுதம் ஏந்திய புரட்சியும் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து லெபனானுக்குள்ள ஹெஸ்போலா அப்படிங்கிற ஒரு அமைப்பு பண்ணுவாங்க. இந்த ஹெஸ்போலா அமைப்போட முதல் எதிரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல். ஹெஸ்போலாவோட கோலே என்னன்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற இந்த ஒரு நாடு வந்து இங்க இருக்கவே கூடாது, அவங்க அரபு மக்கள் எல்லாத்தையும் அடிமையாக்கிட்டு இருக்காங்க, இஸ்ரேல் வந்து இங்க இருக்கிறதே தப்பு அப்படிங்கறத வந்து ஹெஸ்போலாவோட மைய கருத்தா உருவாக்கப்பட்டுச்சு. அது வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டப்போ அப்படிதான் இருந்துச்சு. அது யார் இதை உருவாக்கி வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஈரான் தான். ஈரான் தான் அதுக்கு ஃபண்ட் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் 46 வருஷமா அவங்களுக்கு காசு கொடுத்து, அவங்கள கண்டினியூஸா ஆயுதங்கள் கொடுத்து, அவங்கள ட்ரெயின் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறது ஈரான் தான். சோ இஸ்ரேல் அவங்கள எப்படி பார்க்கறாங்க? இஸ்ரேல் வந்து தன்னோட கண்ணோட்டத்துல நான் இருக்கிறதே தப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து ஹெஸ்போலாவா பார்க்கறாங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது? போர் வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துச்சு. இஸ்ரேலுக்கு சப்போர்ட் அமெரிக்கா வந்துச்சு. அமெரிக்கா ஈரானை போட்டு அடிச்சாங்க. ஈரான் வந்து பதிலுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை பிடிச்சாங்க. வேர்ல்டு ஃபுல்லா வலி இருந்துச்சு. சரி, ரெண்டு பேரும் போரை நிறுத்திக்கலாம்னு பேசிட்டாங்க. போர் நின்றுச்சு. சீஸ் ஃபயர் வந்துருச்சு. 14 டேஸ் நான் சொன்ன மாதிரி 1 டே முடிஞ்சிருச்சு. இன்னும் 13 நாள் தாண்டணும். ஆனா நடுவுல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் இருந்துகிட்டு ஓகே ஈரான் அடிக்க கூடாது சொல்லிட்டீங்க, சரி ஓகே, ஆனா லெபனான் அடிக்கலாம்ல. லெபனானுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஹெஸ்போலாங்கிற அமைப்பு வந்து எப்படி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை இருக்கோ, இந்த ஹெஸ்போலா அமைப்பு, ஈரான் உருவாக்குன ஹெஸ்போலா அமைப்புக்கும் இஸ்ரேலுக்குமே பிரச்சனை இருக்குது. அப்ப இஸ்ரேல் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஹெஸ்போலாவை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹெஸ்போலாவை அடிக்கிறதுக்கு தான் அவங்க வந்து ஹெஸ்போலாவோட இந்த இடத்துலலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடிக்கக்கூடிய இடங்கள் நிறைய இடம் அபார்ட்மெண்ட்ஸா இருக்குது. பொதுமக்கள் வாழக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸ்ல ஹெஸ்போலா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்தை போட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி அடிச்ச இடங்கள்ல அவங்க இந்த இடத்துல எல்லாம் ஆயுதங்களை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அபார்ட்மெண்ட்ஸோட பேஸ் அடிக்கிறாங்க. இப்படி அடிச்சதுல நேத்திக்கு ஒரு நாள்ல 1100 பிளஸ், 1000 மட்டும் இல்ல, 1100 பிளஸ் 1100க்கும் மேற்பட்டவங்க வந்து கை கால் இழந்து, அடிபட்டு, காயப்பட்டு, கண்கள் இழந்து, கால்கள் இழந்து, காதுகள் இழந்து, அப்படி அந்த ரபிள்ஸ் கண்ட்ரோல் அபார்ட்மெண்ட்லாம்
வந்து சட்டுன்னு இடிஞ்சு விழுகுது. அதுல இருக்கக்கூடிய பொதுமக்கள் அத்தனை பேர் வந்து காயப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி அதுல இறந்தவங்க 250 பேர் 250 பீப்பிள் இருக்காங்க. ஹெஸ்போலா அமைப்பினரும் சரி, அங்க லெபனான் கவர்ன்மென்ட்டும் சரி, அவங்க சைடுல இருந்து ஈரான் மக்களும் சரி, ஈரானோட சப்போர்ட் பண்ணக்கூடிய குரூப் தான ஹெஸ்போலா. சோ ஈரான், லெபனான், ஹெஸ்போலா எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ அடிச்சதெல்லாம் பொதுமக்கள். இஸ்ரேல் வந்து இஸ்ரேலுக்கு எதிரியா ஹெஸ்போலாவை நினைக்கிறாங்களா? ஹெஸ்போலாவை நீ அடிச்சிருக்கலாம். அவங்களோட கேம்ப் அத்தனை இருக்குது டெசர்ட்ல, நீ பார்க்கல, நீ அடிச்சிருக்கலாம். ஆனா நீ வந்து அடிச்ச இடம் எல்லாமே வந்து பொதுமக்கள் இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்ஸா இருக்கட்டும், பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களா இருக்கட்டும், அங்க பொதுமக்கள் கொத்தா இறந்து போயிருக்காங்க. 250 பேர் ஒரு செகண்ட்ல இறந்து போறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து இவ்ளோ பேர் ஒரே அடியில வந்து இறந்து போனதோ, காயப்பட்டதோ நடக்கல. அது ஈரான்லயே நடக்கல. ஆனா லெபனான்ல நடந்திருக்குது. சோ ஹெஸ்போலாவோட இடத்த அடிக்கிறேன்னு சொல்லிட்டு லெபனான் ஃபுல்லாவே ஒரு மிகப்பெரிய தாக்குதல். அரபு மக்கள் அங்கேயுமே கொத்தா இறந்து போயிருக்காங்க. அத வந்து ஈரான் முதல்ல கேக்குறாங்க. நம்ம சீஸ் ஃபயரா ஆரம்பிச்சிட்டோம். நம்ம போரை நிறுத்திட்டோம். நம்ம 14 நாள் அமைதியா இருப்போம்னு ஒரு டீல் போட்டிருக்கோம். இப்படி டீல் போட்டு அமைதியா இருக்கிற நேரத்துல நீ அடிக்கிறது தப்பு. நீ அடிக்கிறதுனால பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து இஸ்ரேல பார்த்து சொல்றாங்க. அது வேர்ல்டு ஃபுல்லா பார்க்குற மாதிரியே சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல் அதுக்கு தெளிவா பதில் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போரை நிறுத்திக்கலாம். 14 டேஸ் டைம் எல்லாமே வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்தது கிடையாது. இது எல்லாமே வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடந்தது. அமெரிக்காவும் ஈரானும் சண்டை போட மாட்டேன்னு சொன்னீங்க. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல எல்லா கப்பலும் போகும்னு சொன்னீங்க. அது நடந்துட்டு தானே இருக்குது. நான் அத ஒண்ணும் உடைக்கல. நான் இன்ஃபாக்ட் ஈரான கூட அடிக்கலையே. ஆனா எனக்கு 40 வருஷமா என்னை அழிக்கணும்னு சொல்லக்கூடிய ஹெஸ்போலா வந்து என்னோட பிரச்சனை. அதனால நான் ஹெஸ்போலாவை போட்டு அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெஸ்போலாவை அடிக்கிறாங்க. இத வந்து நிறுத்த மாட்டோம்னு சொல்றாங்க. இந்த 250 பேர் 250 பீப்பிள் இறந்ததுக்கு அப்புறமும் 1100 பீப்பிள் காயப்பட்டதுக்கு அப்புறமும் இந்த தாக்குதல்கள் நிக்கல. கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. ஈரான் ட்ரிகர் ஆயிடுறாங்க. ஏன்னா ஈரான் உருவாக்கின அமைப்பு தான் இந்த ஹெஸ்போலாங்கிறவங்களே. ஓகேவா? சோ ஈரான் என்ன பண்றாங்கன்னா பதிலுக்கு மறுபடியும் ஜிசிசில நிறைய இடங்களை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய கண்ட்ரீஸ் மிடில் ஈஸ்ட்ல இந்தியர்கள் வாழக்கூடிய நிறைய கண்ட்ரீஸே மறுபடியும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது. ஏகப்பட்ட ட்ரோன்ஸ். ஓகேவா? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸ் மறுபடியும் ஈரான்ல இருந்து கிளம்புது. அதாவது போர் நிறுத்தி வச்சாச்சுன்னு நம்ம எல்லாரும் பெருமூச்சு விட்டு 24 மணி நேரம் ஆகல. அதுக்குள்ள ஈரானை மறுபடியும் ட்ரிகர் பண்ணி விட்டு அதுக்குள்ள மறுபடியும் வந்து இன்னொரு இடத்தை தாக்குதல் பண்ணி போர் மறுபடியும் வந்து போர்னு சொல்ல முடியாது. பட் மறுபடியும் தாக்குதல்கள் ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல் ஃபிளட்ஜ்டா போலனாலும் ஈரான் வந்து பதிலுக்கு நிறைய போர்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. நடுவுல மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆயில் இடங்கள் அடிச்சிருக்காங்க. ஏன் இங்க அடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க அடிச்சா அங்க வலிக்குங்கிற அதே கான்செப்ட் தான். இப்போ இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸ் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ, ஆக்சுவலா தெரிஞ்சுதான் தெரியாமலாம் இல்ல, அவங்களுக்கு அவங்களோட சேஃப்டிக்காக அவங்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. யூஎஸ்க்கு கொடுக்குறாங்க. யூஎஸோட அலை இந்த இஸ்ரேல். இன்ஃபேக்ட் நேத்திக்கு கூட ட்ரம்ப் வந்து உலகம் ஃபுல்லா இந்த போரை கொஞ்ச நேரம் நிறுத்தி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரம்ப் என்ன சொல்றாரு, மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற கண்ட்ரீஸ்க்கும் சேர்த்தே நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் தேங்க் பண்றப்ப யாரை தேங்க் பண்றாரு? இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற கண்ட்ரீஸும் இஸ்ரேலையும் சேர்த்து தேங்க் பண்றாரு. அப்போ இவங்க எல்லாருமே ஒரு டீம் அப்படிங்கறத வந்து ஈரான் அந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறதுனால இஸ்ரேல் வந்து இவ்வளவு பெரிய தாக்குதலை லெபனான் மேல நடத்துறாங்க. அதாவது ஈரானோட அலைஸ் மேல, ஈரானோட தோழர்கள் மேல இஸ்ரேல் ஒரு பெரிய தாக்குதல் நடத்துறதுனால இஸ்ரேல் அமெரிக்காவோட தோழர்களா இருக்கக்கூடிய நடுவுல இருக்கிற மத்த அரப் கண்ட்ரீஸ் மேல நேத்திக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஈரானும் வந்து பதிலுக்கு அடிச்சிருக்காங்க. சோ இது வந்து ஒரு நான் நேத்திக்கு வீடியோ சொல்றப்ப நான் சந்தோஷமான விஷயம், நிறைய உயிர்கள் போலன்னு சொல்லி வாய மூடல. பாருங்க அதுக்குள்ள 250 பேர் லெபனான்ல சம்பந்தமே இல்லாத இன்னொரு கண்ட்ரில 250 பேர் இறந்து போயிருக்காங்க. 1100 பேர் காயப்பட்டிருக்காங்க. கை கால் இழந்திருக்காங்க. அந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. பட் எனிவே மூவிங் ஆன். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். மசூத் பெசெஷ்கான், அதாவது ஈரானோட பிரசிடென்ட் இவர்தான். இவர்தான் ரொம்ப ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இவர்தான் டிக்ளேர் பண்ணாரு, ஈரான் மேல தாக்குதல்கள் பெருசா வந்துச்சுனால், ஈரான் மேல மிகப்பெரிய தாக்குதல் வந்துச்சுனால் ஈரானிய மக்கள் வந்து தன்னோட உயிரையும் மாய்த்து ஈரானை பாதுகாக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டோம். நானும் சேர்த்து என்னையும் சேர்த்து உயிரிழக்க தயாராயிட்டோம்னு சொல்லிட்டு இந்த பிரசிடென்ட் தான் ட்வீட் பண்ணாரு. நிறைய பேர் அந்த டே பிஃபோர் எஸ்டர்டே வீடியோ பார்த்தா ரொம்ப இமோஷனலா இருந்திருப்போம். ஒரு பிரசிடென்ட் வந்து நான் சாகிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. என் கூட இருக்கிற மக்களும் சாகிறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு சொல்றது எனக்கு என்னமோ 1001 படத்தோட கிளைமாக்ஸ் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்படி அவர் சொல்லிட்டு இருக்கப்போ நல்ல வேலைக்கு அது வந்து நிறைய கண்ட்ரீஸோட இன்வால்வ்மெண்ட், சைனா, பாகிஸ்தான், சவுதி, கத்தார் எல்லாரும் உள்ள பூந்து நிறுத்தி வச்சு 2 பேரையும் சமாதானப்படுத்தி வச்சுட்டாங்க. ஆனா இது அதோட முடியல. இப்போ மறுபடியும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, லெபனான் மேல அந்த தாக்குதல், ஈரான் மேல நடத்தின தாக்குதல், இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இங்க அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இஸ்ரேல் மட்டும் மறுபடியும் இங்க லெபனான் போட்டு அடிக்கிறாங்க. ஓகேவா? ஆனா அவங்களும் வந்து ஈரானோட ஃப்ரெண்ட், ஈரான் உருவாக்குன அமைப்பு ஹெஸ்போலா. சோ இப்படி ஒரு தாக்குதல் நடந்த உடனே மசூத் அவங்க இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, renewed aggression by the Zionist regime against Lebanon blatantly violates the initial ceasefire. நாங்க வந்து இந்த போர் நிறுத்தம் அப்படின்னு நாங்க ஒத்துக்கிட்ட எல்லா கண்டிஷன்ஸ்
கண்டிஷன்ஸையும் இப்போ மறுபடியும் நீங்க லெபனானை போட்டு அடிக்கிற அடி வந்து வயலேட் பண்ணுது. சச் ஆக்ஷன் சிக்னல் டிசெப்ஷன் அண்ட் நான் காம்ப்ளையன்ஸ். இது வந்து மறுபடியும் ஏமாத்துத்தன்மையும், டிசெப்ஷன்னா அந்த சூது ஏமாத்துறது, ஓகேவா? அதுவும் திருட்டுத்தனம், அந்த மாதிரி ரொம்ப டாக்டிக்கலா ஸ்மார்ட்டா ஏமாத்துறது, அந்த அளவுக்கு ஏமாத்துறதும், அப்புறம் நாங்க சொன்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதது. பேசிக்கா நாங்க என்ன சொல்றோம், இதெல்லாம் பண்ணா நம்ம போரை நிறுத்திக்கலாம்னு சொல்லி சில ரூல்ஸ் போடுறோம். அது எல்லாத்தையும் இப்போ மறுபடியும் இஸ்ரேல் வந்து லெபனான் அடிச்சு அது எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. ரெண்டரிங் நெகோசியேஷன்ஸ் மீனிங்லெஸ். இது எல்லாமே வந்து நம்ம பேச்சுவார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போக வச்சிருது. பேச்சுவார்த்தைனா அமைதியை முதல்ல மிடில் ஈஸ்ட்க்கு மொத்தமா கொண்டு வரணுங்கிறதுனால தான். சின்ன வயசுல வந்து ஸ்கூல்ல வந்து யாராவது 2 பேர் வரைஞ்சிட்டு இருப்பாங்க, ஓகேவா? அப்படி வரைஞ்சிட்டு இருக்கப்போ பக்கத்துல இருக்கிறவனாவது இங்க நோட்ல கிறுக்கிட்டானா நம்மளும் அதே லென்த்துக்கு கிறுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுவோம். நம்ம 1 இன்ச் முன்னாடி போயிட்டானா அவன் பக்கத்துல இருக்கிறவன் மறுபடியும் நம்ம நோட்ல அதே லென்த்துக்கு கிறுக்கணும். சின்ன குழந்தைங்க சண்டை போடுற மாதிரி. ஆனா அந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருக்க. அவர் ஹேண்ட் ரிமைன்ஸ் ஆன் த ட்ரிகர். எங்களோட விரல்கள் எங்களோட துப்பாக்கியோட அந்த ட்ரிகர்லயே தான் இருந்துட்டு இருக்குது. ஈரான் வில் நெவர் forsake its Lebanese brothers and sisters. ஈரான் வந்து என்னைக்குமே லெபனான்ல இருக்கக்கூடிய அவங்களோட தோழர்களை, தங்கச்சிய, தம்பிய, அண்ணனை, அக்காவை யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டோம். பேசிக்கா இதுக்கு அர்த்தம் என்னன்னா, லெபனானை நீ அடிச்சேனா நான் உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஈரான் சொல்லியிருக்காங்க. சோ இந்த போர் முடிவுக்கு வந்துருச்சா? ஆக்சுவலா உண்மை என்னன்னா காலம் தான் பதில் சொல்லணும். நம்ம யாருமே இங்க பதில் சொல்ல முடியாது. நேத்திக்கு ஷேர் மார்க்கெட் எல்லாம் போர் நின்றுச்சுனா அப்படியே தெரிக்குது, அப்படியே வானத்துக்கு போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு பாருங்க அப்படியே எல்லாம் சைலண்ட் ஆயிட்டாங்க. என்னடா இது என்ன முடிஞ்சா இல்லையா நம்மளுக்கு தெரியலையேங்கிற மூட்ல தான் இருந்துட்டு இருக்குது. அண்ட் நான் சொன்ன மாதிரி நேத்திக்கு நம்மளோட எம்ஜி ஸ்குவாட் நிறைய பேர் மிடில் ஈஸ்ட்ல இருந்துகிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி இன்னும் சத்தம் கேட்டுட்டு இருக்குப்பா, நீ பாட்டுக்கு போர் நின்றுச்சுங்கிற, என் வீட்டுக்கிட்டே எனக்கு வந்து சவுண்ட் எல்லாம் கேக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இது கம்ப்ளீட்டா நிக்கல. நம்ம இன்னொரு ஒரு ஆங்கிள் இதை பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் வந்து நம்ம நடந்துட்டு இருந்துச்சு, கரெக்டா? அப்புறம் இந்தியாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து சீஸ் ஃபயர் டிக்ளேர் பண்றாங்க. ஆனா டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து இந்தியா சைடும் சரி பாகிஸ்தான் சைடும் சரி சில அந்த மாதிரி 1-2 அசம்பாவிதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. சோ அது வந்து ஆஃப்டர் மத் அந்த கொஞ்சம் அந்த ஒரு சின்ன டெயில் விண்ட் இருக்கும், அந்த கொஞ்சம் ஃபினிஷிங் டச் அப்படி கொஞ்சம் போயிட்டு இருக்கும். இது அந்த மாதிரி ஒரு விஷயமா செட்டில் ஆயிடுவாங்களா? செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். பட் இஸ்ரேல் வந்து செட்டில் ஆக விடுற மாதிரி தெரியல. ஏன்னா இஸ்ரேல் வந்து பேசுறப்போ சொல்றாங்க, அதாங்க பாகிஸ்தான் உங்க 2 பேருக்கு பேச்சுவார்த்தை பண்ணி வச்சிருக்காங்களா? இஸ்ரேல் ஓப்பனா சொல்றாங்க, பாகிஸ்தான்லாம் நாங்க மதிக்க முடியாது, பாகிஸ்தான்லாம் கிரெடிபிளான ஆள் கிடையாது, அவன் சொல்றதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் எல்லாம் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டோம்ட்டாங்க. ரெண்டாவது ஈரானை வந்து நாங்க அடிக்க கூடாதுன்னு சொன்னீங்களே, போர் நிறுத்திடுவீங்கன்னு சொன்னீங்கன்னா நாங்க ஈரான் அடிக்க மாட்டோம்னு தான் சொன்னோம். நாங்க ஹெஸ்போலா அடிக்க மாட்டோம்னு சொல்லல. ஹெஸ்போலா அடிக்கிறது எங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ். அவங்க வந்து நாங்க இருக்கவே கூடாதுங்கறாங்க. அப்போ நாங்க இருக்கணும்னா அவங்களை அழிக்கணும். இதை நாங்க பண்ணதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ஆரம்பிச்ச வேலையை நாங்க இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அமெரிக்கா அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷனும் ட்ரம்பும் கூட நிறைய இடத்துல பப்ளிக்கா இஸ்ரேல் வந்து லெபனான் அடிக்கிறது அவங்களோட உரிமை அப்படிங்கறாங்க. சோ இந்த கண்ட்ரி யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு வந்து இந்த போர் ஆரம்பிக்கிற டயத்துல நம்ம என்னென்ன பேசிட்டு இருந்தோம். இது எங்க ஆரம்பிக்குது? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம ஃபிளாஷ்பேக் போட்டு போய் பார்த்தோம்னா, காசா ஸ்ட்ரிப் இஸ்ரேல்னு ஆரம்பிச்ச ஒரு பிரச்சனை. அது பலஸ்தீன் இஸ்ரேல், அதுக்கப்புறம் ஈரான் இஸ்ரேல், அதுக்கப்புறம் அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல், அதுக்கப்புறம் அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் லெபனான், இப்படி பெருசாயிட்டே போயிட்டு இருக்குது. லிட்டரலா இந்த போர்ல இன்வால்வ் ஆகிட்டேன். இன்டைரக்டா இல்ல டைரக்டா இன்வால்வ் ஆகிற கண்ட்ரீஸோட கவுண்டே இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குது. இதுக்கு நடுவுல வந்து மிடில் ஈஸ்ட்ல அத்தனை கண்ட்ரீஸ், யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், குவைத், சவுதின்னு அங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பொதுமக்கள், இந்தியர்கள் அத்தனை பேர், 1 கோடி பேர் அங்க இருக்காங்க. அவங்களோட எல்லார் மேலயுமே வந்து வானத்துல ராக்கெட் வந்து பறந்துட்டு அங்க நிறைய பேர் பேசுறப்போ சொல்றாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறப்ப எனக்கு உண்மையிலே பயமா இருக்கும். நான் கால் பண்ணி கேட்பேன், எப்படி எல்லாரும் சேஃபா இருக்கீங்களான்னு கேட்கறப்போ அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு வந்து இது தீபாவளிக்கு ராக்கெட் விடுற மாதிரி பழகிடுச்சு, உங்களுக்கு தான் இது பெரிய நியூஸா இருக்குது, எங்களுக்கு இது பழகி போன விஷயமா இருக்குது, டிஃபென்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குது, பட் ஸ்டில் இந்த மேல இருந்தாலும் நம்மளுக்கு அவங்க ஓகே ஃபைன், அவங்க கண்ட்ரீஸ் எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்கிறது நல்ல விஷயம் தான். நம்மளுக்கு கேட்கறதுக்கு பதட்டமா இருக்குது. ஏன்னா வானத்துல ராக்கெட் போறது என்னமோ புஸ்வானம் போற மாதிரி சொல்றீங்கன்னு. சோ அந்த அளவுக்கு வந்து இந்த இது நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் கெட்டிங் இன்வால்வ் வந்து பெருசாயிட்டே போயிட்டு இருக்குது. அண்ட் இது நின்றுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அதுக்கு காலம் தான் பதில் சொல்லும். அண்ட் நம்ம வந்து கடைசியா ட்ரம்போட ஒரு ட்வீட்டை பார்க்க போறோம். அந்த ட்வீட்டோட இந்த வீடியோ நம்ம முடிக்க போறோம். ட்ரம்ப் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, all US ships, aircrafts, military personnel with additional ammunition, weaponry and anything else that is appropriate and necessary for lethal prosecution and destruction of an already substantially degraded enemy will remain in place. யோ என்ன ஃபுல் ஸ்டாப்பே இல்லாம டைப் பண்ணிட்டே போயிட்டு இருக்காரு. நானே மேட்டரை சொல்லிடுறேன். என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட கப்பல்களும் சரி, அமெரிக்காவோட ராணுவமும் சரி, எல்லாமே வந்து ஆயுதங்களோட அங்கேயே தான் இருந்துட்டு இருக்குது. அந்த இடத்தை விட்டு இன்னும் கிளம்பல. அந்த உண்மையான அக்ரிமெண்ட் வந்து ஃபாலோ பண்ணப்படுதா அப்படிங்கறத பாக்குற வரைக்கும் நாங்க அங்க தான் இருப்போம். நாங்க வந்து நினைச்சோம்னா ஒரு செகண்ட்ல மறுபடியும் எல்லாத்தையும் அடிச்சிட முடியும். சோ இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸோ சரி, ஈரான் வந்து பதிலுக்கு யாரையாவது அடிச்சாங்களும் சரி, நாங்க மறுபடியும் உள்ள வருவோம். நாங்க இப்போதைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோமே தவிர, அமெரிக்கா உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க யாருமே தாங்க மாட்டீங்க. ஒழுங்கா நீங்க யாரும் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்றாங்க? லெபனான் கிட்டயும் ஈரான் கிட்டயும் சொல்றாங்க. அவங்க அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப பேசிக்கா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, யாருமே இஸ்ரேல்
இஸ்ரேல் அடிக்கக்கூடாது. ஆனா இஸ்ரேல் யாரனாலும் அடிக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க. ஆனா ஏன் அடிக்கணும்? அங்க பாருங்களேன் 250 பீப்பிள் இறந்து போயிருக்காங்க. 250 பிளஸ் 1100 கை கால் இழந்து அடிபட்டு கிடக்குறாங்க. எங்க இருக்காங்கன்னு இன்னும் ரபிள்ஸ்குள்ள எத்தன பேர் அந்த அப்ப ஒடிஞ்சு போன அபார்ட்மெண்ட்ஸ்குள்ள கிடக்குறாங்கன்னு தெரியல. பேசிக்கா ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அவன் அடிச்சா அடி வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு. ஏன் இவங்கலாம் அடி வாங்கணும்? இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அடி வாங்க மாட்டோம். நீ லெபனான்ல தொட்டேனாலும் நான் உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. சோ மறுபடியும் 2 பிரசிடென்ட்டும் அமெரிக்கன் பிரசிடென்ட்டும் சரி, ஈரானியன் பிரசிடென்ட்டும் சரி, தே ஆர் அட் இட். 2 பேரும் பப்ளிக்கா மாத்தி மாத்தி சாட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இந்த போர் முடிஞ்சிருச்சாங்கிற கேள்விக்கு அகைன் ஆன்சர் we have to wait. We have to wait for another 2-3 வீக்ஸ். 2-3 வாரத்துக்கு முதல் ஒரு நாளே தாங்கல. ஒரு நாளே இப்படி அடிச்சுக்கிறாங்க. இன்னும் 2-3 வாரத்துக்கு இவங்க அமைதியா இருந்து சீஸ் ஃபயர் 2 பேரும் ரெஸ்பெக்ட் பண்ணி ஓகேன்னு 2 சைடும் அக்ரி பண்ற வரைக்கும் இந்த போர் நின்றுச்சாங்கிறத யாருமே 100% கன்ஃபார்மா சொல்ல முடியாது. பட் திஸ் இஸ் த லேட்டஸ்ட். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தெரியணும்னு நினைச்சீங்கனாலும் அவங்க கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு நான் உங்களோட வீடியோல பார்க்குறேன். அண்ட் நீங்க பர்சனலா என்னை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியாலனாலும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். அன்டில் தென் லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். சியர்ஸ் எம்ஜிஸ்.